அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசிக் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸு அண்டு இன்டகிரேஷன் ஃபார்முலாஸு நம்ம பார்க்க போகிறோம்மா. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் என் என்னது என் இன்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது டிஃப்ரென்சியேஷன். இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். தென் சீக்கனெக்ஸ்னால் டிஃப்ரென்சஸில் சீக்கனெக்ஸ் டேனெக்ஸ். அதே இது இன்டகிரேஷன் சீக்கனெக்ஸ் டேனெக்ஸ் சீக்கனெக்ஸ். டி பை டிஎக்ஸ் மைனஸ் கொசிக்கனெக்ஸ்னால் கொசிக்கனெக்ஸ் காட்டெக்ஸ். அதே இது இன்டகிரேஷனில் கொசிக்கனெக்ஸ் காட்டெக்ஸ் மைனஸ் கொசிக்கனெக்ஸ். இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் தான். பாருங்கம்மா, டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷனில் சேமாக தான் வருது இ பவர் எக்ஸ். ஓகேம்மா. ஏ டி பை டிஎக்ஸ் ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ என்ன ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். இது ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஏ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது இன்டகிரேஷன் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்சஸில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்டகிரேஷனில் 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாஸ்மா. இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் நம்ம நல்லா தரோவாக படித்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்ளத்துக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே சமயம் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸையும் நம்ம நல்லா தரோவாக படிக்கணுமா, படித்தா தான் என்ன செய்ய முடியும், ப்ராப்ளத்துக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா. ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா, நீங்கள் என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம்மா. நீங்கள் ஒரு நோட் எடுத்து எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.